ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ மிங்மிங்கை தான் காட்டுறாங்க. 2 பேரும் ஷூட்டிங் கிளப்ல தான் இருக்காங்க. இவளோட சிங்கிங் காம்படிஷன் பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்கிறதால இவ ரொம்பவே நர்வஸில் இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தா அவளால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. உன்னை கம்ஃபர்ட் பண்ணுறேன்னு நினைக்காத. போலீஸ் அகாடமியில் கன்னை பிடிச்சி எய்ம் பண்ணாலே சிலருக்கு தலையெல்லாம் ஆடும். கரெக்டாக ஷூட் பண்ணாமல் போய் எல்லாரும் பார்த்து சிரிச்சிருவாங்கங்கிற பயத்தில் தான் அது ஏற்படுது. அதுவே ஒன் ஷூட் பண்ணிட்டா அந்த பயம் போயிடும். நீ ஏதாவது அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் மக்கள் உன்னை பார்ப்பாங்க, அதுவரை கண்டுக்க கூட மாட்டாங்கன்னு சொல்ல. நீ என்னோட சிங்கிங் காம்படிஷன் பற்றி தானே பேசிகிட்டு இருக்க. நான் ஒரு சிங்கர் ஆனதுக்கு அப்புறம் தான் மக்கள் என்னை தின பார்க்க முடியும். பட் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு எப்படி நடக்கணுங்கிறது கூட மறந்து போயிடுதுங்க. உன்னோட டார்கெட் கிளியராக இருந்தா மற்றது எதுவுமே உன் கண்ணு முன்னாடி தெரியாதுன்னு சொல்கிறான். ஸோ மறுபடியும் நான் ஷூட் பண்ணுறேன்னு ட்ரை பண்ணும்போது இந்த டைம் நல்லாவே பண்ணுறா. என்ன இப்போ நர்வஸ்லாம் காணாமல் போயிடுச்சு போலேன்னு கேட்கும்போது, ஆமாம் கண்டிப்பாக இந்த டைம் என்ன ஆனாலும் சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் எனக்காக இவ்வளோ பண்ணும்போது நான் ஈஸியாக போகாமல் விட்டா நல்லா இருக்காது இல்லையா? நீ ஒரு நல்ல ஷூட்டராக இருக்க, உனக்கு ஒரு நல்ல டிடெக்டிவ் ஆகணுங்கிறது தானே ஆசை. ஏன் அதுலேருந்து குவிட் பண்ணேன்னு கேட்கும்போது, நான் என்னோட அப்பாக்காக தான் டிடெக்டிவ் ஆகணும்னே ஆசைப்பட்டேன். அவரை போலவே ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸரா இருக்கணும்னு நினைச்சேன். பட் அவர் போஸ்டிங்ல இருக்கும் போதே இறந்து போயிட்டதுக்கு அப்புறமா எனக்குள்ளேயே ஒரு பயம் ஏற்பட்டது. இத கோலைன்னு எடுத்துக்க முடியாது, சிலருக்கு சில இடங்கள்ல வர பயம் மாதிரி. அதுவும் கொஞ்ச நாள்ல போயிடுச்சு. பட் டிடெக்டிவ் வேணான்னு நான் குவிட் பண்ணதுக்கு காரணம் என்னோட அம்மா தான் சொல்றான். அப்போ இன்னுமே டிடெக்டிவ் ஆகணுங்கிற ஆசை உனக்குள்ள இருக்குதானு கேட்கும்போது, மிங் நீ என்ன போல கிடையாது, உன்னோட பயத்தை ஓவர் கம் பண்ணா மட்டும் போதுங்கிறான். பட் ஸ்கூல் டைம்ல ஸ்டேஜ்ல நான் பாடும்போது கோல்டால சரியா பாட முடியாம போனதால எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்கல்லன்னு கேக்குறா. அன்னைக்கு நீ ரொம்ப அழகா பாடிட்டு இருந்தது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு இவன் சொல்றான். நான் அந்த அளவுக்கெல்லாம் நல்லா பாட மாட்டேன்னு இவன் சொல்லும்போது, நீ மத்தவங்க என்ன திங்க் பண்ணுவாங்கன்னு யோசிக்கவே தேவையில்லை, உனக்காக பாடணும், உன்னை பிடிச்சவங்களுக்காக பாடினா போதுங்கிறான். அப்படியே இந்த பக்கம் ஆஃபீஸ்ல காட்ட ஹீரோவோட அப்பா வந்து அவன் எங்கன்னு கேட்கவும், அவர் இப்ப இங்க இல்லைங்கிறா. என்னது இது உன்னோட ஐடியாவான்னு கேட்கும்போது, ஆமா சார், பட் இதனால ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கும் போது இது நல்ல ஐடியா தானே கேட்கிறா. நல்ல ஐடியாவா? சானிட்டரி பேட்ஸ் தயாரிப்புக்கு ஆதரிக்கிற ஒரு தருணம் போட்டு வச்சிருக்க, இதனால எவ்வளவு கேவலம், அவன் எப்படி இதை ஒத்துக்கிட்டான்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டான். லேட்டோ இத்தனை வருஷமாவும் அந்த ப்ராடக்ட் தானே செல் பண்ணிட்டு இருந்தது. காசு சம்பாதிக்கிற வரைக்கும் அது ஒரு வெக்கமாவே உங்களுக்கு தோணல, நான் சப்போர்ட் பண்றதும் உங்களுக்கு தோணுதா? அது வேற இது வேற. நீ என்னோட மகன், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல எப்படி நீ இன்வால்வ் ஆகலாம்? என்ன நீ அசிங்கப்படுத்துறங்கும் போது சேர்மன் கொஞ்சம் அமைதியா இருங்க, இவரு அதை புடிச்சுதான் பண்ணிட்டு இருக்காரு, சேல்ஸும் நல்லபடியா போகும்போது நீங்க ஏன் அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு கேட்க, எதுக்கு சப்போர்ட் பண்ணணும், நான் என் மகன் கிட்ட பேசுறேன், நீ கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்க. இடையில வேற ஹீரோவோட பாசம் 87% 88% ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ அங்கிள் வந்து அப்பா உட்கார வச்சு பொறுமையா சொல்றாரு, அவன் ஏதோ ப்ராப்பர் இல்லாம பண்ணிட்டான் சரி, பட் ரிசல்ட் நல்லபடியா தானே இருக்குங்கும் போது ரிசல்ட்டை பத்தி யார் கேட்டா அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இன்னும் டென்ஷன் தான் ஆகுறாரு. இப்ப ஹீரோவுமே சேல்ஸ் ஃபிகர் போய் சொல்லாது, லிட்டோக்கு பெனிஃபிட்ஸை கொடுக்குற வரைக்கும் எனக்கும் இதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறான். அப்போ ஹீரோயினோட அப்பா கால் பண்ணி தங்கச்சி மிஸ் ஆகிட்டான், ஹுவாக்கு கால் பண்ண எடுக்கலன்னு சொல்ல, அப்பா வேலை மதிக்கவே இல்ல, அவர் பாட்டு கத்திட்டு இருக்க. ஹீரோ வேகமா ஹீரோயினை கூப்பிட்டு கிளம்பிட்டான். இப்ப 2 பேரும் ஃபுட் ஸ்ட்ரீட் பக்கம்லாம் சுத்தினாங்கல்ல, அங்கதான் எல்லார்கிட்டயும் அவளோட அடையாளத்தை சொல்லி கேட்க யாருக்குமே தெரியல. இன்னொரு பக்கம் கூட வருவான்னு சொல்லிட்டு பார்க்குக்கு வந்து பார்க்கும்போது அவளோட பேக் கிடக்குது. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு யோசிக்கும் போதுதான் ஜூன் ஒரு டைம் என்கிட்ட வந்து பேசினா, உன்னை பார்க்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டான், ஒரு இடத்துல உன்னை சந்திக்கணும்னு கூட அவன் சொன்னான்னு சொல்லியிருந்திருப்பான். சோ இப்ப 2 பேரும் அந்த இடத்துக்கு தான் வந்து பாக்குறாங்க. அந்த ஜூன் தான் தங்கச்சியை புடிச்சு வச்சிருக்கான். செங்கோட ஃபேமிலியில கல்யாணம் பண்ணி போய்க்கலாம், காதல் பணம்னு எல்லாமே எனக்கு இருந்தது, ஆனா உன் அக்காவும் கோமிங்கும் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. இப்ப நான் வெறும் கையோட இருக்கேன், அவ மட்டும் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கான்னு சொல்லிட்டு அவன் பயங்கர டென்ஷன்ல இருக்கான். இதை இவங்க மெல்லமா கேட்டுட்டு இருக்க, எனக்கு ஒரு பிளான் இருக்குன்னு ஹீரோ சொல்றான். அதுபடி நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து, உனக்கு என்ன வேணும், எதுக்காக இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, எதுக்காகவா, எல்லாம் உன்னாலதான் கத்திட்டு இருக்கான், நீ நல்லா யோசிச்சு பாரு, விட்டுட்டு போனதும் நீதான், எல்லார்கிட்டயும் காசுக்காக போய் சொன்னதும் நீதான், சோ தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும், இது எப்படி என்னால நீ சொல்லுவேன்னு கேக்குறியா? ஹுவா, நீ என்ன நல்லவன் நினைச்சிட்டு இருக்கியா? கோமிங் பின்னாடி போனதுக்கு கூட பணதான காரணங்க, எல்லாரும் உன்ன மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்காத, என்கிட்ட இருந்து வாங்கின காசு திருப்பி கொடுத்தியா? அந்த வார்த்தையை என்கிட்ட பேசாத, உன் பாய் ஃப்ரெண்ட் பணக்காரன் தானே, நான் கொடுக்க வேண்டிய பணத்தை நீ எனக்கு 2 மடங்கா 4 லட்சமா தரணும்னு கேட்கிறான். அப்ப கரெக்டா ஹீரோ பின்னாடியே வந்தவன் அந்த ராடால அவனை அடிச்சுட்டு தங்கச்சியாவது விட்டுட்டு இருக்கும்போது அவன் ஹீரோயினை அடிக்க வந்துட்டான். கரெக்டா ஹீரோ குறுக்க பூந்து அந்த அடியை வாங்கிக்கிட்டதும் இல்லாம அவனையும் அடிச்சிட்டான். கட் பண்ணா இப்போ ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. போலீஸ் இது மாதிரி நீங்களா போறதுக்கு முன்னாடி எங்களை கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். உள்ள ஹீரோவை செக் பண்ணி பார்த்த டாக்டர் ஷோல்டர்ல இருக்க டிஷ்யூல தான் அடிபட்டிருக்கு, அவ்வளோ சீரியஸ் இல்லைனாலும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ ஹீரோ தங்கச்சி எங்கன்னு கேட்கும்போது அப்பா வீட்டுக்கு கூட்டு போயிட்டாருன்னு சொல்றா.
நான் நல்லா தான் இருக்கேன், நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்ல, இல்லை நான் இங்கே இருந்து உங்களை பார்த்துக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இதில் பேஜர்லேருந்து மெசேஜ் வேற, ஹீரோவோட பாசம் உங்கள் மேலே 90% ஆயிடுச்சு, சீக்கிரமாகவே மிஷனை முடிச்சுட்டு உங்களோட உலகத்துக்கு போக போறீங்கன்னு சொல்லுது. இப்போ இந்த பக்கமாக வந்து ஜூன் அந்த மாதிரி பையன் கிடையாது, அவனை நீ தானே இப்படி ஆக்கியிருக்கேன்னு கேட்கும்போது மிஷனை சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக இந்த சிஸ்டம் தான் இந்த வேலையை பார்த்துருக்கு. அவங்க எல்லாருமே மனுஷங்க, எதுக்காக எல்லாரோட விதையும் மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்க, நீ அவங்கள ஜஸ்ட் ஒரு கேரக்டரா பார்த்தாலும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, ஹுவா நீ இந்த உலகத்தை சேர்ந்தவளே கிடையாது, உனக்கு திரும்ப போக விருப்பம் இல்லையான்னு கேட்க, அப்போ நான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் என்னதுன்னு கேட்குறா. இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி, நீ எந்திரிக்கும் போதே எல்லாமே காணாம போயிடுன்னு சொல்லுது. இது கேமுங்கும் போது இது நம்மளால மாற்ற முடியாதா, ஹீரோவோட பாசத்தை 50% ஆக்கலாம் இல்லையான்னு கேட்க, சிஸ்டம் எப்பவும் ஹீரோவோட உண்மையான பாசத்தை தான் வெளிப்படுத்துங்குது. இது மெதுவா போகணும்னு ஆசைப்படுறேன், இது கனவா இருந்தா நான் ஏன் பொறுமையா எந்திரிக்க கூடாதுன்னு கேட்க, அது ஆஃப் ஆயிடுச்சு. ஹீரோ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே என்னை மன்னிச்சிடுங்க, என்ன உங்களால காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, இப்போ எதுக்காக இதை சொல்றேன்னு கேட்கிறான். அப்ப நீங்க இன்னொருத்தவங்களையா நீ கேட்க, நீ வீட்டுக்கு போ, லீ ரொம்ப குட்டி பொண்ணு, அவ கூட இருன்னு சொல்ல, சரி காலையில நேரத்திலே வரேன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டா. அப்ப அந்த பேஜரையும் மறந்து அங்கே வச்சுட்டு போயிட்டா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தங்கச்சி நல்லா தூங்கிட்டு இருக்காங்கிறத பார்த்துட்டு நேரா மிங்மெங் வீட்டுக்கு வந்துட்டா. கூமிங் இப்போ நல்லா தானே இருக்காரு, அந்த ஜூனியர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தானு அவனை திட்ட, இது கூட விதியோட அரேஞ்ச்மெண்டா இருக்கலாம்ல, நீ சொல்லு மிங்மெங், நாம எதுக்காக ஒருத்தரை காதலிக்க ஆரம்பிக்கிறோம்னு கேட்கிறா. காதலிக்கிறதுக்கு காரணம் எல்லாம் எதுக்கு, லவ் பண்றியா அவ்வளவுதான், ஒரு வழியா நீ அவரை லவ் பண்றங்கிறத ஏத்துக்கிட்டியோன்னு கேட்க, சிரிச்சுக்கிட்டே உன்னோட காமிக் முடிய போதான்னு கேட்கிறா. எந்த வருத்தமும் இல்லாம ஒருத்தர் காதலிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன், அது எப்படி முடியும்னு ஹீரோயின் கேட்க, அவங்க புக்ல இருக்காங்க இல்லையா எல்லாமே சாத்தியங்கிறா. இப்போ அடுத்த நாள் இவன் அந்த சிங்கிங் காம்படிஷனுக்கு போறதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்கேன். சாரி லேட் ஆயிடுச்சுன்னு வந்துட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் ஹுவா ஹெல்ப் பண்ணதுல பேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவ எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது ஸ்டார் அண்ட் ஃபயர் ஃபிளைன்னு இவ ஒரு காமிக் எழுதிட்டு இருக்கால அதை பாக்குறான். அப்போ இவ கரெக்டா சரி அதை பேக் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அதை நல்லா அழுத்தி பேக் பண்ணி விட்டுட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஹீரோவை காட்ட, ஹீரோயின் விட்டுட்டு போனா அந்த பேஜரை தான் பாத்துட்டு இருக்கான். இப்ப பிஏ வந்து விழுந்து சாரி கேட்டுட்டு இருக்க, நீ இதுவரை லவ் பண்ணிருக்கியான்னு கேக்குறான். பண்ணிருக்க ஒரு 2-3 டைம்ங்கிறான். 2 பேரும் உண்மையா லவ் பண்றாங்க நல்லாவே தெரியும் போது, பட் அவங்களுக்கு ஃபியூச்சரே இல்லைன்னு தோன்றது எந்த மாதிரி மைண்ட் செட்டுன்னு ஹீரோ கேட்கும் போது, என்ன ரோமியோ ஜூலியட் கதையா பாஸ், அந்த பொண்ணு அந்த பையனுக்கு ஏத்தது கிடையாது, இங்க பாருங்க இனிமேல் தேவையில்லாம நீங்களா போய் டேஞ்சர்ல எல்லாம் மாட்டிக்காதீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான், எனக்கும் வேலை போயிடுங்க, நீ சொல்லாத வரை அங்க யாருக்குமே தெரியாதுங்கிறான். அப்ப ஹீரோயின் வரவும் இதெல்லாம் எடுத்துட்டு போய் கார்ல வேணும் அனுப்பி விட்டுட்டான். ரெஸ்ட் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, டாக்டரே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாருங்கிறான். அதுக்கு உங்களுக்கு பேக்லயும் அடிபட்டிருக்கு, அது ஸ்பைனோட பக்கத்துல இருக்கு, இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும், வெளியே வேணா நல்லா இருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா ஹர்ட் ஆக ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் உங்களால நடக்க முடியாம போயிடும், இனிமேல் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டு மூச்சு விடாம பேசிட்டு இருக்கேன். நான் நல்லா தான் இருக்கேங்கிற ஹீரோ. அப்போ அந்த பேஜரை பார்த்துட்டு இதை எங்கிருந்து எடுத்தீங்கன்னு கேட்கும்போது, அதான் ஃபோன் யூஸ் பண்றல, அப்புறம் எதுக்காக இதை வச்சிருக்கேன்னு ஹீரோ கேட்கிறான். இதுல வந்து ஏதாவது மெசேஜ் பாத்தீங்களான்னு இவ கேட்கும்போது, நைட்டு ஃபுல்லா ஃபிளாஷ் ஆயிட்டே இருந்தது, பட் எந்த மெசேஜுமே தெரியல, உடஞ்சு போயிடுச்சு போலங்க. பார்த்தா அந்த பேஜர்ல ஹீரோவோட பாசம் ஓவர் நைட்ல 95% ஆயிருக்கு. நைட்டு ஃபுல்லா அப்படி என்னத்தை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லையன்ட்டு எந்திரிக்கும் போது டக்குனு ஹீரோயின் அவனை பிடிக்க அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. சரி போலான்ட்டு கையை பிடிச்சி அப்படியே கூட்டு வந்துட்டான். இப்போ பிஏவும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கே அனுப்பி வச்சிடுறேன், கூட ஹெல்ப்புக்கு ஹூவா இருந்துக்கிட்டோம்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்ன தவிர அது யாராலையும் முடிக்கவே முடியாது, நான் போகணுங்கிறா. இப்போதைக்கு இதான் உன்னோட டாஸ்க்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளா. அப்ப சரி நான் வேலைக்கு போய்க்கிறேன், சின்ன இன்ஜுரி தாங்கும் போது நீங்க வீட்டில் தான் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறா. அப்ப சரி மிஸ்டர் கூவோட நான் இருந்து பாத்துக்கிறேன். ஹுவா ஃபைல் எடுத்துட்டு வரும்போது 2 பேரும் ஒன்னா கிளம்பிடலான்னு சொன்னவன் 2 பேரையும் வீட்டுல இறக்கி விட்டு எனக்கு வேலை இருக்குன்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டான். கரெக்டா வீட்டுல வேலை செய்யற 2 பேர் வராங்களா, அடடே பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போய் 2 பேரும் ஒன்னா திரும்பி வந்துட்டீங்களான்னு ஹீரோயின் கேட்க, புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடிக்கவும், போதும் எனக்கு எல்லாமே தெரியும், இவரை கூப்பிட்டு போக மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டா, எனக்கு வேலை இருக்குன்னு 2 பேரும் ஓடிட்டு இருக்காங்க. சோ அவளே தான் அவனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப 2 பேரும் சேர்ந்துதான் ரொம்ப நேரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் இவ்ளோ ஃபைல்ஸை பார்க்கணும், தினமும் நீங்க இத்தனையும் பார்த்துட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். ட்ரெஸ்ஸிங் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றாங்க. உனக்கு எப்படின்னு தெரியும்லன்னு சொல்லிட்டு அவன் பட்டன் அவுத்ததும் என்ன பண்றீங்கிறா. 2 பட்டனை கழட்டினா தானே உனக்கு பின்னாடி மருந்து போட முடியும்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் வந்து மருந்து போட்டுட்டு இருக்கான். ஹுவா நீ சைக்காலஜி தானே படிச்சிருக்க, என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு நிஜமாவே லவ் பண்றாங்கிறது நல்லாவே தெரியுது, பட் அவனோட க்ளோஸ் ஆக தான் கொஞ்சம் பயப்படுறான், இதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு கேட்க, அட்டாச்மெண்ட் அவாய்ட் பண்ற மாதிரி தான் தெரியுது, நார்மலா நடக்கிறதான், இப்போதைக்கு க்ளோஸ் ஆக வேணாம்னு நினைக்கிறாங்களோன்னு இவ பாட்டுக்கு அட்வைஸ் கொடுக்கும் போது தான் தெரியுது. நீங்க நான் லவ் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்க வரதுக்குள்ளேயே இந்த சுச்சுவேஷனை எப்படி சரி பண்றதுன்னு கேட்கிறான்.
நான் ஒன்றும் அட்டாச்மெண்ட் ஆகுறத அவாய்ட் பண்ணல. என்னோட சுச்சுவேஷன் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குன்ட்டு வரேன். அவளை டக்குன்னு எழுத மாடியில் உட்கார வச்சு என்ன சிக்கல்னு கேட்கிறான். அவளுக்கு ரொம்பவே ஷையா இருக்கு. அந்த அளவுக்கெல்லாம் காம்ப்ளிகேட் கிடையாது, நேரமும் பொறுமையும் கொஞ்சம் தேவைப்படுதுங்கிறா. சரி நான் வெயிட் பண்றேன், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஓகேங்க. அப்பவும் சரியா வரலன்னான்னு இவ கேட்கும்போது நாளைக்கு இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேங்கிறான். ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணியும் சரியா வரலன்னான்னு கேட்க கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு நாள் வருங்கிறான். பையெல்லாம் கான்ஃபிடென்ஸா தான் இருக்கான், ஹீரோனுக்கு தான் பயமா இருக்கு. இப்ப அப்படியே இந்த பக்கம் மிங் காம்படிஷனுக்கு வந்திருக்கா இல்லையா, ஒரு மாதிரி பயத்தோடு உட்காந்துட்டு இருக்க. எதுக்கும் பயப்படாத, தைரியமா இருந்து டியான் மெசேஜ் பண்றான். அப்ப கரெக்டா அடுத்த 5-6 பேரை கூப்பிடுறாங்க. ஸ்டேஜுக்கு போய் வின் பண்ணிட்டு வா, அப்புறமா பாக்கலான்னு டியான் மறுபடியும் ஒரு மெசேஜ் பண்ண கான்ஃபிடென்ஸோட வரா. அப்ப கரெக்டா ஒரு பொண்ணு அழுதுகிட்டே ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு ஓடிட்டு இருக்கு. இவளுக்கு முன்னாடி பாடின பொண்ணு கிளாப்ஸ் எல்லாம் வாங்குது, ரொம்ப நல்லா பாடிருக்கு. இப்ப அடுத்து மிங்னு கூப்பிட்டதும் அப்படியே ஒரு மாதிரி பயத்தோட நிக்கிறா. அந்த பெல் சவுண்டை கேட்டதும் இதே மாதிரி ஸ்கூல் டைம்ல ஒரு காம்படிஷன் அட்டன் பண்ணிருக்கான், அது ஞாபகம் வந்துருச்சு. பட் அப்போ ரொம்ப நர்வஸ்ல இருக்கிறதால தயங்கிட்டே நிக்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரமாட்டியா போமான்னு சொல்லிட்டு ஜட்ஜ் எல்லாம் விரட்டி விட்டுருக்காங்க. இப்ப இங்கேயும் மிங் யாரு, வாங்க வாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்க தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஸ்டேஜ் ஏறுறா. இப்ப நீங்க பாடலான்னு சொல்ல மியூசிக் இல்லாம தான் பாடுறா. ஸோ ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி இருக்க, இது சரி வராது போலியன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசும்போது டியான் சொன்ன அட்வைஸ் தான் இவளுக்கு ஞாபகம் வருது. யார் உன்னை பத்தி என்ன நினைச்சாலும் சரி அதெல்லாம் கண்டுக்காத, உனக்காகவும் உன்னை விரும்புறவங்களுக்காகவும் பாடணும்னு சொல்லியிருப்பான்ல. ஸோ அதை இப்ப மனசுக்குள்ள நினைச்சிட்டு தைரியத்தோட பாட அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, பரவாயில்லையன்னு தான் பாக்குறாங்க. பாட்டை பாடி முடிக்கும் போது நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணி அனுப்புறாங்க. அதுவும் அவளோட நேம்க்கு டிக் பண்ணி எக்ஸலன்ட்னு வேற எழுதுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஹீரோவை காட்ட அவன் ரெக்கவர் ஆகி ஆஃபீஸ்க்கே வந்தாச்சு. இப்போ அவனை பாக்குறதுக்காக அங்கிள் வந்திருக்காரு. மார்க்கெட்டிங் டீமை பார்த்துட்டு தான் வந்தேன், ப்ராடக்டோட டெவலப்மெண்ட் எல்லாம் நல்லாவே போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புது கோஆப்ரேஷனை கொண்டு வந்திருக்காரு. போலி எங்களோட போட்ட கோஆப்ரேஷன்ல நிறைய பாயிண்ட்ஸ் எங்களுக்கு சாதகமாக தான் இருந்தது, ஸோ நீங்களும் பண்ணிக்கலாம்னு சொல்ல பட் இது ஃபாரின் கேபிட்டல் ஆச்சேன்னு கேட்குறான். லிட்டோவோட பெனிஃபிட்ஸ் தானே முக்கியம், ஃபாரினா இருந்தா என்ன நம்ம நாடா இருந்தா என்னன்னு கேட்குறாரு. இப்போ ஃபாரின் கம்பெனிஸை இன்வெஸ்ட் பண்ண விட்டோம்னா அப்புறம் அவங்கள நம்பி இருக்க வேண்டியதாயிடும் ஹீரோ சொல்ல. இப்போ எல்லாருமே ஃபாரின் கம்பெனிஸோட பிஸ்னஸ் பண்றது தான் ரொம்பவே விரும்புறாங்க, இதுதான்ப்பா ஃபியூச்சர் ட்ரெண்டா இருக்க போகுதுன்னு சொல்ல ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் நம்மளோட R&Dல தலையிடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு ஹீரோ சொல்லும்போது லிட்டோவோட நல்லதுக்கு தான் சொல்லுவேன், நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹீரோவோட முடிவுல அவருக்கு கொஞ்சம் விருப்பம் இல்ல. இப்ப பிய வர இவரு எங்க பாக்குறாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின அவ ஒளிஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இதுல பாசம் 96 ஆயிடுச்சு. அவ கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கே. டாம் அண்ட் ஜெர்ரி விளையாடுவாங்க போலியங்க. இன்னும் ஏன்டா நின்றுட்டு இருக்கன்னு அவனை அனுப்பி விட்டுட்டு ஹீரோயின் ஒளிஞ்சிருக்கிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இவளுக்கு ஹீரோவோட அம்மா கிட்ட இருந்து மெசேஜ் வருது, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, உங்ககிட்ட பேசணும், அவன்கிட்ட சொல்லாம வான்னு கூப்பிடுறாங்க. சோ நம்ம ஹீரோயின் சொல்லாமையே கிளம்ப ஹீரோவும் பின்னாடியே வருவான் போல. இப்போ நேரா அம்மாவை வந்து பார்க்க ஸ்வீடன்ல இருந்து வந்ததுல இருந்தே அவங்களுக்கு உடம்பு முடியல. இது ஹீரோக்கும் தெரியாது, அவங்க அப்பாவுக்கும் தெரியாது. அட்லீஸ்ட் நீங்க கூமிங் கிட்ட சீக்கிரமா சொல்லணும் நம்ம ஹீரோயின் கேட்க கரெக்டா நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றான். கூமிங்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா, உன்னை மீட் பண்ணதுக்கு அப்புறமா அவன் கிட்ட இந்த மாதிரி குழந்தை தானே இருக்குங்கிறதே எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. தேங்க்யூ ஹுவா, நீ இருக்கிறதால எல்லாமே நல்லபடியா போகுதுங்கிறாங்க. இவங்க இப்படி பேசுறாங்கன்னு இவளுக்கே ஒன்னும் புரியல. கூமிங் சின்ன பையனா இருக்கும்போது ஃபேமிலி ப்ராப்ளமால அவனை கையில தூக்கிட்டு கடல்ல குதிக்க போயிட்டேன். இதனாலேயே எனக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவன் என்ன மனசார மன்னிப்பானான்னு தெரியல. நான் ஒரு நல்ல அம்மாவே கிடையாது. இப்ப எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசையே அவன் சந்தோஷமா இருக்கணும். அதனாலதான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்காக கூப்பிட்டேன். அவனை நீ நல்லபடியா பாத்துக்கணும், பண்ணுவியான்னு கேட்க மிஸ்ஸஸ் கு இப்போதைக்கு இதை பத்தி எல்லாம் நினைக்காம உங்க ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரெக்கவர் ஆக பாருங்க. நான் என்னதான் அவரை பார்த்துக்கிட்டாலும் உங்களை என்னால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சரியானதும் நீங்களே அவர்கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொல்ல கரெக்டா ஹீரோ உள்ள வந்ததும் நீங்க பேசுங்கன்னு ஹீரோயின் கிளம்பிட்டா. மா முதல்ல உங்களுக்கு என்னாச்சு, ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்கன்னு ஹீரோ வந்து கேட்க நான்லாம் நல்லா தாண்டா இருக்கேன், எனக்குமே ஹூவாவை பிடிச்சிருக்கு, ஒருத்தர் நல்லபடியா பாத்துக்கோங்க, நீங்க சேர்ந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்றாங்க. அப்புறம் எந்த கோவமா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுப்பான்னு சொல்லும்போது மா நான் இப்ப நல்லா இருக்கேன், அதெல்லாம் மறந்தே போயிட்டேன்னு சொல்ல என் பையன் வளர்ந்துட்டான். பட் அந்த இன்சிடென்ட்டால சின்ன வயசுல இருந்தே நீ கடல் பக்கத்துல கூட போகாம இருந்த, நான் தான் உன்னை சரியா பாத்துக்கலான்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குன்னு சொல்ல மா எனக்கான லைஃப் இருக்கு, இனிமேலாச்சும் நீங்க உங்களுக்காக வாழணும். என்னோட சின்ன வயசு மெமரிஸ் நல்லா இல்லைனாலும் ஒரு போட்டோவை பார்ப்பேன், அது இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த போட்டோல நீங்க அவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்க, இப்போ வரைக்கும் என் மனசுலயும் அதே போலதான் இருக்கீங்கன்னு சொல்ல அம்மாவுக்கும் ரொம்பவே சந்தோஷம். இது எல்லாத்தையுமே ஹீரோயினும் வெளியே நின்று கேட்டுட்டு தான் இருக்கா. தென் இப்போ நைட்டு போல பேஜரை பார்த்துக்கிட்டு இவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. முதல் இந்த உலகத்துக்குள்ள வந்ததும் ஹீரோ இவளை லவ் பண்ணா போதும், உன்னோட உலகத்துக்கே நீ போயிடலான்னு அது சொன்னது. இப்போ மிங் கூட எந்த வருத்தமும் இல்லாம அவங்க 2 பேரையும் லவ் பண்ண வைக்க போறேன்னு சொல்லிட்டு
அவ சொன்னதே யோசிச்சு பார்த்தவ மெயில் லீட் ப்ரொபோஸ் பண்ற வரைக்கும் இதே உலகத்துல நான் அவரோட கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம் இல்லையான்னு கேட்க, இது மாதிரி சிஸ்டம் பக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்க கூடாது, இல்லைன்னா என்ன மாதிரி விளைவு வேணா வருங்க. ஏன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவரோட நான் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாங்க 2 பேரும் உண்மையாவே லவ் பண்ணாலும் இதுக்கு அலோவ் பண்ண மாட்டீங்களான்னு கேட்க, அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. உங்களோட டைம் லிமிட் மில்லினியம் வரைக்கும் மட்டும்தான். மிஷனை கம்ப்ளீட் பண்ணாமலோ கூமிங்கோட ப்ரொபோசல் உங்களுக்கு கிடைக்காம இருந்தாலோ கூமிங் அப்புறம் இந்த மொத்த உலகமுமே கொலாப்ஸ் ஆகி நிரந்தரமா காணாமலே போயிடுங்குது. அவ்வளவுதான், இவளால தாங்கவே முடியல. உடனே ஹீரோக்கு கால் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேட்டவன் நேரா அவனை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டா. கூமிங், நாளைக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணாம், இப்பத்துல இருந்தே நம்ம ஒன்னாவே இருப்போங்க. அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. இனிமேல் உங்களை பார்த்து ஓட மாட்டேன், உங்க கூடவே தான் இருப்பேன். உங்களோட சேர்ந்து பார்க்குக்கு போகணும், படம் பார்க்க போகணும், சேர்ந்து குக் பண்ணி ஒன்னா சாப்பிடணும். உங்களோட சேர்ந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குங்க. கண்டிப்பா எல்லாத்தையும் பண்ணலாம். படம் பார்க்க போலாம், அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போலாம். நீ என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் நானும் உங்க கூட சேர்ந்து பண்ணுவேன். நமக்கு இன்னும் எவ்வளவோ காலங்கள் இருக்கு. ஸோ கடைசி வரைக்குமே நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியோ அது எல்லாத்தையும் நம்ம சேர்ந்து பண்ணுவோங்கிறான். அப்போ வாழ்த்துக்கள், ஹீரோவோட பாசம் இப்போ 100% ஆயிடுச்சு. சீக்கிரமாவே நீ வீட்டுக்கு போறேன்னு சொல்ல அவளுக்கு இன்னும் அழுக வந்துருச்சு. கூமிங், நான் இத்தனை நாளும் முட்டாளா இருந்திருக்கேன். உங்களை இழந்துருவனுங்கிற பயத்துல தான் உங்களை ஃபேஸ் பண்ணாம விட்டுட்டேங்க. நீ என்னை இழக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சு விடுறான். இது ரொம்பவே உண்மையா இருக்குங்கும் போது கண்டிப்பா நான் ஃபேக்னு நினைச்சியான்னு கேட்கிறான். நீங்க ஃபேக் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உண்மையான மனுஷங்க. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் அம்மாவோட ரிசல்ட் வந்துருச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹீரோயின் பிரேக்ஃபாஸ்டோட வந்திருக்க. உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அம்மா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லும் போது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களான்னு கேட்குறான். ஆமான்னு சொல்ல, அவங்க சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு சாப்பிட கொடுத்துட்டு இருக்கா. தென் இப்போ அடுத்த நாள் 2 பேரும் ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்காங்க. என்ன அப்படியே அந்த பக்கமா போய் இறக்கி விட்டுங்க, யாருக்கும் தெரியாம இருக்கிறது தான் நல்லதுங்க, எல்லாருக்கும் தெரியறது தானே நல்லதுங்கிறான் இவன். வேணா ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒளிஞ்செல்லாம் உட்காந்துட்டு இருக்கா. நான் முதல் போறேன், அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு நீங்க வாங்குங்க. அசிஸ்டண்டா என்னோட காரை பார்க் பண்றது ஒரு வேலை தானேன்னு கொடுக்குறான். வாவ், உங்களுக்கு உடம்பு ஃபுல்லா மூலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆல்ரெடி உள்ள வந்தாச்சு. இவன் காரை பார்க் பண்ணிட்ட மிஸ்டேக் கோன்னு சொல்லிட்டு கீழே கொடுத்தா. நீ வச்சுக்கோ, எப்படியும் 2 பேரும் ஒன்னா தானே போவோன்னு சொல்லிட்டு வேணுனே அந்த புள்ள ஒட்டி கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ அடுத்து டீ குடிக்க வந்தாலும் அந்த 3 பேர் நிஜமாவே ஒன்று சேர்ந்துட்டாங்களோன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன தண்ணி இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தான் நின்றுட்டு இருக்கா. அப்போ வேணுனே ஹீரோ வந்து இரு அது சூடா இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி கொடுத்துட்டு இருக்கேன். அவங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்குது. உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்கும்போது இல்ல வேணாம், லாஸ்ட் டைம் நீ எனக்கு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஏதோ சொல்ல. அட அதெல்லாம் லவ்வர்ஸ் கடையில இருக்கக்கூடிய கோட் வேர்டுங்கிற மாதிரி இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் அம்மாவை பாக்குறதுக்காக ஹீரோவோட அப்பா வந்திருக்காரு. இதையே இத்தனை நாள் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்கும்போது அவ்வளோ பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க என்ன கேர் பண்றீங்கன்னு கேட்கறதே எனக்கு ஆச்சரியமா இருக்குன்ட்டு 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு கேட்குறாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல. அம்மா ஆல்ரெடி டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருக்காங்க. என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையிலையும் நான் ரொம்பவே வீக்கா இருந்திருக்கேன். குழந்தை பிறந்ததுமே ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டேன். என் பையன்கிட்ட மன்னிப்பு கேட்க கூட தைரியம் இல்லாம இருந்தேன். இத்தனை வருஷத்துல நம்ம 2 பேருக்கு இடையில உள்ள ஃபீலிங்ஸ் கூட காணாம போயிடுச்சு. எப்பவோ பிரிஞ்சிருக்க வேண்டியது, அதுக்கும் எனக்கு தைரியம் வரல. இந்த இல்லஸ்க்கு அப்புறமா தான் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேலாச்சும் எனக்காக வாழணுங்கிறத. உங்களுக்கு என் மேல ஏதாவது அபிப்பிராயம் இருக்குன்னா இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க நம்ம மிங்மிங்க காட்ட அடுத்த காம்படிஷனுக்காக ஒன்னா சேர்ந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் போல. அவ டாலா இருக்கான்னு சொல்லிட்டு பின்னாடி போட சொல்ல, பட் அவங்கள சென்டர்லயே நிக்க வச்சுதான் பிராக்டிஸ் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. இதனால பின்னாடி நிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிக்காம ஆடும்போதெல்லாம் அவளை இடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவ காதுல படுற மாதிரியே திட்டிட்டு போக இந்த போட்டியில நிறைய விபத்து ஏற்படும், எல்லாத்தையும் நீ ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு கான்பிடன்ஸோட தான் இருக்கா. இந்த பக்கம் ஆபீஸ காட்ட இவங்களோட ஹர் சீரீஸான அந்த பேட்ஸ் இருக்குல்ல, நேஷனல் லெவல்ல ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ந்து வேலை செஞ்சா இனிமே நல்லபடியா போகும், எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்ட்டு போக அவ அவளை பிடிச்சு ஹக் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் ஒன்னு சேர்ந்ததுக்கு அப்புறமா உனக்கு வேலை செய்ய ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு போலேன்னு கேட்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் டைம்லயே உங்களுக்கான ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கங்கும் போது ஷார்ட் டைமான அவன் சிரிச்சுக்கிட்டே கேட்கிறான். ஒருவேளை ஏதாவது ஒரு கம்பெனி எனக்கு அதிகமா பே பண்றேன்னு கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க, உன்னை எங்கேயும் போக நான் விட மாட்டேங்கிறான். நெக்ஸ்ட் மந்த் உங்களோட பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்கன்னு கேட்க, அதை எப்பவுமே செலிப்ரேட் பண்ணது இல்லைங்கிறான். நீங்க முதல் முறையா உலகத்துக்கு வந்த நாள் இல்லையா, கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லும் போது நீ என்னோட இருந்தா நான் செலிப்ரேட் பண்றேன்னு சொல்லிட்டான். இவளால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்ட்டு. மில்லேனியம் வரைக்கும் தானே இவளுக்கு டைம் இருக்கு, அதை நினைச்சுக்கிட்டே இவனை பார்த்து அழுதுட்டு இருக்க. ஏனாச்சுன்னு ஹீரோ வந்து கேட்கிறான். கூமிங், நியூ இயர் ஈவினிங் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணுன்னு கேட்க, ஏன் அன்னைக்குன்னு ஹீரோ கேட்கிறான். நியூ இயர் வரும்போது உலகம் முடியுதுன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க அன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணா உலகமே எண்டானாலும் எனக்கு எந்த வருத்தமும் இருக்காதுங்கிறா. ஹீரோவோ அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண அவ அழுதுகிட்டெல்லாம் இருக்கா.
நம்மள அழுக வைக்காத மாதிரி எண்டிங்க கொடுத்தா ரொம்பவே சந்தோஷம்தான். இந்த பக்கம் மெங்மெங்க காட்ட ட்ரைனிங் ஸ்கோர் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு அதுல அதிகமா எடுத்தது மெங்மெங் தான் சொன்னதும் நேரா டியானுக்கு தான் கால் பண்றா. இந்த விஷயத்தை கேட்டு அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். நான் ஒன்னும் சாம்பியன் ஆகலையேங்கும் போது குரூப்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன்னா காம்படிஷன்லயே வந்துடுவேன். ட்ரைனிங் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, செட் ஆயிடுச்சா, யாராவது புலி பண்றாங்களான்னு கேட்க அவளுக்கு அழுக வந்துருச்சு. உடனே உன்னோட வாய்ஸ் கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதனாலதான் சமாளிச்சிட்டா. உன் மனசு சொல்றபடி கேளு, எப்பவுமே நான் உன் பக்கம் தான் இருப்பேன்னு அவனும் சொல்றான். ஒருத்தர் ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிறாங்க சார். என்னோட காமிக்கை பப்ளிஷ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு பப்ளிஷருக்கு மெசேஜ் பண்ணிட்டு திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா அவளுக்கு சரியா வரதில்ல. ஸோ விடாம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படியே இந்த பக்கொட்டியான காட்ட நீ கேட்டதை பிரிண்ட் பண்ணிட்டேன்னு ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போறாரு. இவன் ஏதோ பிளான் பண்ணுவான் போல. அடுத்து பார்த்தா கூட வேலை செய்யறோட போனை வாங்கி மெங்மெங்க்கு ஓட்டு போட்டு இருக்கான். டே அவன் மேல இவ்வளோ பாசத்தோட இருக்குங்கிறது அவளுக்கு தெரியுமாடான்னு கேட்க உன்கிட்ட இன்னும் எவ்வளோ ஃபோன் இருக்கு, நான் பே பண்றேங்க. இதெல்லாம் சின்ன உதவி தானே. என்னோட ஒய்ஃப்க்கு கூட மெங்மெங்க ரொம்ப பிடிக்கும். பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தாலும் அதை சுத்தமா காட்டிக்காம சூப்பரா வேற பாடுறாள்லன்னு சொல்லிட்டு இருக்கான். அவளோட வாய்ஸை கேட்கறதுக்காக தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்பதாண்டா அவளை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு விடுவேன்னு கேட்க ஒரு பார்வை பார்த்ததும் சரி சரிப்பா விட்டா நீங்க கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க, எப்பதான் இது முடியுமோன்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருக்காரு. இப்படியே இந்த பாட்டு முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.